வெறும் எழுந்து நின்று இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வசனங்கள் 21 முதல் 28 முடிய. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வசனங்கள் 21 முதல். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் என் கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையை அழித்து கொள்கிற எவரும் வாழ்வு அடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவர்கள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய திருவிழா வாழ்த்துக்களை முதல்ல மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபாதர் சகாய ஜோசப் அவங்களோட தான் நான் செமினரில் இருக்கிறேன், குருமானவர் இல்லத்தில். அடிக்கடி உங்கள் ஊரை குறித்து ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய காரியங்களை குறித்து. ஆனாலும் இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கொஞ்சம் கடினமான தலைப்பு. என்ன தலைப்பு கொடுத்துருக்குறாங்க? சார், ஸோ அப்போ இன்றைய மறையுரை முழுவதுமே ஃபோக்கஸ் எதில் தான் இருக்கும்? ஆன்மா. ஸோ இதை குறித்து தான் இருக்கும். ஸோ இதை குறித்து பேசுகிற பொழுது நான் பயன்படுத்தக்கூடிய சொல்லாடல்கள் சில நேரங்கள் உங்களை காயப்படுத்தலாம். ரைட், நான் முதலே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னால் இறை வார்த்தை சில நேரங்களில் கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்கும். பவுலடிகளார் என்ன எழுதுகிறார்? இறை வார்த்தை இரு பக்கமும் வெட்டக்கூடிய வாளினை போன்றது. அது என்ன செய்யுமா? குத்தி ஊடுருவி அந்த பக்கம் வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் என்னை மன்னித்து கொள்ளுங்க. ஆனால் இதுதான் இறை வார்த்தை. இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிற இறை வார்த்தை இதுதான். ஆனால் ஃபாதர் உங்களை குறித்து பெருமையாக சொன்னாலும் இன்னும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அடுத்த கட்டத்துக்கு போகணும். இருக்கிற லெவலில் இருந்துட முடியாது. எனவே கொஞ்சம் ஆழமாக இந்த இறை வார்த்தையை குறித்து சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். ஸோ அப்படி சிந்திப்பதற்கு ஏதுவாக நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாடலை நான் உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்கள் எனக்கு விளக்கம் சொல்லுங்கள். அந்த சொல்லாடலை வைத்துக்கொண்டு இந்த பிரசங்கத்துக்கு போகலாம். பொதுவாக இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். ஓம் போதைக்கு கம்ப்ளீட் பண்ணுங்க, நான் என்ன ஊறுகாவா. ஸோ ஓம் போதைக்கு நான் என்ன ஊறுகாவா அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிக்கடி பயன்படுத்துவோம், சரிதான், நம்ம வாழ்க்கையில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓம் போதைக்கு நீங்கள்லாம் குறிப்பு நானும் உள்ளே பார்த்தேன், பயங்கரமாக நிறைய கரெக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வைக்கிற பிரசங்கத்துக்கு எதுவும் இருக்காது, எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இருக்காது. உங்கள் இதயத்துக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன்.
ரைட், நீங்கள் எடுத்துக்காங்க. ஆனால் எனக்கு எழுதுவதற்காக நான் இந்த மறைவுரையை வைக்கலை. உங்கள் இதயத்தை இன்றைக்கு இந்த மறைவுரை தொடரும், அதுதான் எனக்கு ஆசை. ரைட், ஓகே. அந்த வார்த்தைக்குள்ளே போவோம். கொஞ்சம் டைம் எடுக்கும், மன்னிச்சுக்காங்க, நேரம் போனாலும் பரவாயில்ல. ஓம் போதைக்கு நான் என்ன ஊறுகாவா அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய சொல்லாடல் தானே, பயன்படுத்தவே மாட்டீங்க. இப்போலாம் இங்கிலீஷில் பயன்படுத்துவீங்களோ? இப்போ யாரும் உறவே ஆடுறதில்லைண்ணா, அதுதான் பிரச்சனை. நம்ம எல்லாருமே குழுவாக உட்காந்து என்ன செய்கிறது இல்லை, பேசுகிறதே இல்லை, சிரிக்கிறதே இல்லை. அப்படி பேசுனா சிரித்தாதான், குழுவாக இருந்தால் தான் இந்த வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தவே முடியும். இப்போ நம்ம எல்லோரும் எப்படி தான் இருக்கிறோம், தனித்தனியாக தான் இருக்கிறோம். முன்னாடி தெருவில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், டிவி வந்ததுக்கப்புறம் எப்படி ஆனோம், குடும்பமாக மாறணும். செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் எப்படி ஆகிட்டோம், தனித்தனியாக மாறிட்டோம். ரைட், எல்லோரும் தனித்தனியாக தான் உட்காந்துட்டு இருப்பீங்க, வீட்டுக்குள்ளே தான் இருப்பீங்க, ஆனால் எல்லோரும் தனியாக தான் இருப்போம். அதனால தான் இந்த சொல்லாடல்கள் எல்லாம் இன்றைக்கி மாறி போச்சு, நம்ம கேட்குறதே இல்லை. ஸோ பெரியவங்க சொல்லுங்கள், இதுக்கு என்ன அர்த்தம்? சின்ன பிள்ளைகளுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. பெரியவங்க சொல்லுங்கள், என்ன அர்த்தம்? ஓம் போதைக்கு நான் என்ன ஊறுகாவா? சார், உனக்கு நான் என்ன அடிமை? ஒரு உதாரணம் கொடுக்குறேனே. ஒரு டீமாக உட்காந்துருப்போம், ஒருத்தனை டார்கெட் பண்ணி என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம், நம்ம கேலி பேசி நாம் எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருப்போம். 10 பேர் இருக்கும்பொழுது ஒருத்தன் தான் டார்கெட். ஸோ அவனை டார்கெட் பண்ணி அவனை கேலி பேசி நாம் எல்லாம் சிரித்து சந்தோஷமாக இருப்போம். ஆனால் அங்கே யார் பலிகடா? அந்த ஒருத்த பலிகடா. அவன் நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தை என்ன வார்த்தை? இல்லை, உங்கள் போதைக்கு நான் என்ன ஊறுகாவா? என்ன பயன்படுத்தி நீங்கள் எல்லாரும் சிரிக்கணுங்கிறதுக்காக, சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன நீங்கள் பயன்படுத்துவீங்களா? ஸோ அந்த கேள்வியினுடைய, அந்த கோபத்தினுடைய வார்த்தை தான் இந்த சொல்லாடல், ஓம் போதைக்கு நான் என்ன ஊறுகாவா. இதே மாதிரி இந்த கல்யாண பந்தியில் நடக்கும். பந்தி போட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க, தலைவருக்கு என்ன தேவையாக இருக்கும்? கறி தேவையாக இருக்கும், கறி குழம்பு. இவன் என்ன செய்வார்? அண்ணனை கூப்பிடுவார், அண்ணன் கறி குழம்பு அண்ணன் வாங்கன்னு கூப்பிட்டு யாருக்கு ஊற்ற சொல்லுவார்? பக்கத்து இலைக்கு ஊற்ற சொல்லிவிட்டு அப்படியே எனக்கும் ஊற்றுங்க. அப்போ அவன் மண்டைக்கில் ஓடும். என்ன ஓடும்? இல்லை, ஓம் போதைக்கு நான் என்ன ஊறுகாவா, உனக்கு பயன்படுறதுக்காக நீ என்ன செய்கிற, பயன்படுத்துறியா? ஸோ நான் என்னுடைய தேவைக்காக, என்னுடைய சந்தோஷத்திற்காக, என்னுடைய ஆடம்பரத்திற்காக நான் வேறு யாரையோ பயன்படுத்துவேன் என்றால், பயன்படுத்தப்படுபவர் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி தான் இந்த கேள்வி. என்ன கேள்வி? ஓம் போதைக்கு நான் என்ன ஊறுகாவா. எனக்கு இன்றைய திருவிழாக்களை எல்லாம் பார்க்கிற பொழுது இந்த கேள்வி என் மண்டைக்குள்ள ஓடும். இந்த கேள்வி யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த கேள்வியை இவ்வளோ பேர் இருக்கோம்ல, இதில் இந்த கேள்வியை யார் எழுப்புவா? சிந்திங்க பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும், டயலாக் தான். எனக்கு மண்டைக்குள்ளே ஏறணும், சும்மா அந்த கதையை அடிச்சுட்டுலாம் போக மாட்டேன், கதைலாம் இருக்காது. ரைட், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த கேள்வியை இந்த கூட்டத்துக்குள்ளே யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்து எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாராக இருக்கும்? கரெக்ட், சரியான பதில். யார் தான் கேட்பா அந்த கேள்வியை? அந்தோனியார் நம்மளை பார்த்து கேட்பார். இல்லை, உங்கள் போதைக்கு நான் என்ன ஊறுகாவா. நான் உங்கள் இதை நோட்டீஸ் எடுத்து பார்த்தேன், சும்மா இது கோத்துரு பண்ணேன். அதில் ஒரு வார்த்தையை கொஞ்சம் வேதனையாக இருந்துச்சு, வான வேடிக்கை. நீங்கள் அடுத்த முறை பிரசங்கத்துக்கு கூப்பிடாடின்னு பரவாயில்ல, சரிங்க. அதில் வான வேடிக்கைன்னு ஒரு வரியை பார்த்தேன். 1 மணி நேரம் வான வேடிக்கை. யாருக்கு? யாருக்கு வான வேடிக்கை? பதில் சொல்லுங்க. நீங்கள் தான் போட போகிறீங்க. 1 மணி நேரம் எவ்வளோ செலவழிக்க போகிறீங்க வான வேடிக்கைக்கு? 70 ரூபா தான், வெறும் 70 ரூபா தான். யாருக்கு? யாருக்கு? யார் பேரை சொல்லி? இப்போ அந்தோனியார் கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். இல்லை, உங்கள் போதைக்கு என்ன தெரியுமா? இப்போ என்ன பெருமைன்னா, எங்கள் ஊரில் நாங்கள் இவ்வளோ வெடி போட்டோம். இது அந்தோனியாருக்குரியது அல்ல. நீங்கள் யாருக்கு விழா எடுக்கிறீங்க? அந்தோனியாருக்கு இப்போ விழா எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்தோனியாருக்கு என்ன தேவையோ அதைத்தானே கொண்டு போகணும். இப்போ பிறந்த நாள் விழா கொண்டாடுறீங்க உங்கள் வீட்டில்,
உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை, உங்களுக்கு சேலை தேவைங்கிறதுக்காக உங்கள் பச்சை பிள்ளைக்கு என்ன வாங்கி கொடுக்க முடியாது? சேலையை பரிசாக கொடுக்க முடியாது. அந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ அதைத்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? பரிசா தர முடியும். அதுதான் விழா. யாருக்கு நான் விழா கொண்டாடுகிறேனோ அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்கு பெயர் தான் விழாவை தவிர இல்லை நான் ஏன் பிறந்தநாள் கொண்டாடுறேன் என் பிள்ளைக்கு அப்படின்னா அன்னைக்கு எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு போய் என் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் என்ன செய்யறது? அதை அந்த பிள்ளைகிட்ட இருந்து புடுவீங்க அப்படின்னா அந்த பிள்ளை கேட்கும், என்ன கேட்கும்? உங்கள் போதைக்கு நான் என்ன ஊருகாவா? உங்களை பெருமைப்படுத்தி கொள்வதற்காக நீங்கள் எல்லாரும் என் புள்ள திருவிழாவை என் பொண்ணுல பிறந்த நாளை நான் எப்படி கொண்டாடினேன்னு தெரியுமா அப்படிங்கிறதுக்காக ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக இன்னைக்கு விழா எடுப்பீங்க அப்படின்னா, பிறந்த நாள் கொண்டாடுவீங்க அப்படின்னா புள்ள நம்மளை பார்த்து கேட்குமே ஒரு கேள்வி, உங்கள் போதைக்கு நான் என்ன ஊருகாவா? ஸோ இன்னைக்கு நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்ப்போம். அந்தோணியார் உங்கள்கிட்ட என்ன விரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, அந்தோணியாரை இப்போதைக்கு கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு, இந்த அந்தோணியார் யாரை பேஸ் பண்ணி நிற்கிறார்? இயேசுவை, கடவுள். நம்ம இந்த இயேசுங்கிற வார்த்தையை வச்சுக்கொள்வோமே. இயேசுவை பேஸ் பண்ணவர் தான் அந்தோணியார். அப்படின்னா இந்த அந்தோணியார் சார்பாக நிற்கிற இந்த இயேசு எதை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார்? இதெல்லாம் நல்லது, நான் இதெல்லாம் தப்பு சொல்லலை, மகிழ்ச்சிக்காக இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, நான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல, உங்களுடைய ஆடம்பரங்களை வேண்டான்னு சொல்ல வரல. ஆனால் என்னுடைய அடிப்படையான கேள்வி என்னன்னா, இந்த ஆடம்பரங்களை மட்டும் தூக்கி பிடிச்சுக்கிட்டு தேவையானதை என்னைக்கு நாம மறக்கிறோமோ அன்றைக்கு இந்த கேள்வி இந்த புனிதரால் உங்களிடம் என்ன செய்யப்படும்? எழுப்பப்படும். நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், வான வேடிக்கை முடிச்சிட்டேன், சப்பரத்தை பக்காவா பண்ணிட்டேன், அசனம் போட்டுட்டேன், எல்லாம் பக்கா. ஆனா அவருக்கு தேவையானதை, இதெல்லாம் எனக்கு தேவையானது. இந்த ஆடம்பரம் அந்தோணியாருக்கு தேவையே இல்லை. அவருக்கு என்ன தேவை? அவர் யாரை பேஸ் பண்ணி நிற்கிறாரோ அவர் விரும்புறது தான் யாருக்கு தேவை? அந்தோணியாருக்கு தேவை. இயேசு எதை விரும்புகிறாங்க? ஸோ இயேசு விரும்புறது ஒன்னே ஒன்று தான், சுத்தமான பரிசுத்தமான ஆத்துமா. பல நேரங்கள் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, கிறிஸ்தவத்தை மதமாக பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. ஸோ மதம்னா என்னது? மதம்னா என்னது? எதை பேஸ் பண்ணி நிற்கும் மதம்? இன்னைக்கு நிறைய மதங்கள் இருக்குது வெளியே. மதம் எதை அடிப்படையாக கொண்டதுன்னு நினைக்கிறீங்க? வெறும் வழிபாடுகள். ஒரு சுரூபத்தை வச்சு ஒரு ஆராதனையை புரிந்து வழிபாட்டு முறைகள். நான் 1 மணி நேரம் இந்த திருப்பலி எப்படி வைக்கிறேன், இந்த நற்கருணை வழிபாட்டை நான் எப்படி நடத்துகிறேன், இந்த ஜெபமாலையை எப்படி நடத்துகிறேன், நான் ஒரு கேள்வியை அடிப்படையாக கேட்குறேன். ஜெபமாலை நடத்தும் போது யாருமே இல்லை. என்னது ஜெபமாலை? பல நேரங்களில் இன்றைக்கு இந்த வழிபாடுகள் எல்லாம் கூட்டம் சேர்க்கறதுக்கு தான். ஜெபமாலை படிக்க ஆரம்பித்தாதான் நம்ம வீட்டில் என்ன செய்ய ஆரம்பிப்போம்? ட்ரெஸ்ஸு கட்டவே ஆரம்பிப்போம். ஸோ நமக்கு இவையெல்லாம் வழிபாடுகள் எல்லாம் நான் எவ்வளோ நேரம் வழிபாடு செய்கிறேன், எதுக்காக செய்கிறேன்? இல்லை, கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல. இன்னைக்கு நாம கிறிஸ்துவத்தை மதமாக பார்க்குறோம். அதனால தான் ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கிறோம். ஏன் மதம் தான் உண்மையானது, மற்ற மதங்கள் எல்லாம் போய் இல்லை. இது மதம் அல்ல, இது மதமே கிடையாது. ஏன்னா யூத சமயம் இருந்ததுனால, அவருக்கு பின்னாடி வந்த யூதர்கள் அதை தழுவி நின்றதுனால எங்களுக்கு தனிப்பட்ட விதமாக ஒரு மதத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்குனது தான் அந்த மதம். அதுக்கு முன்னாடி என்ன பெயர் இருந்ததுன்னு தெரியுமா? நமக்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஒரு பெயர் இருக்குதுல்ல. இந்த பெயர் எங்கே கொடுக்கப்பட்டது? நீ வாசித்தீங்கன்னா அது அந்தியோக்கியாவில் வரும். அப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பெயர்? கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் நமக்கு தரப்படுவதற்கு முன்பு நமக்கு என்ன பெயர்னா, நமக்கு பெயர் சீடர்கள். சீடர்கள்னா யாரு? ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றுவவங்க தான் சீடர்கள். அப்படின்னா இது மதம் அல்ல. இயேசுவை தொழுவதற்கும் ஆராதிப்பதற்கும், அவர் தான் கடவுள்னு கும்பிடுறதுக்காக இயேசு இதனை ஆரம்பிக்கல. இது ஒரு வாழ்க்கை முறை. அதைத்தான் நம்ம யார்கிட்ட பார்க்கிறோம்? ஆதி கிறிஸ்தவர்கள்ட்ட பார்க்கிறோம். ஆனால் அவங்க இயேசுவை வணங்கினாங்க, வழிபட்டாங்க. ஆனால் அதோடு சேர்த்து அவங்க என்ன பண்றாங்க? வாழ்ந்தாங்க. எனவேதான் அப்போஸ்தலர் பணிகள், திருத்தூதர் பணிகளை நீங்க பார்க்கலாம். ஆதி கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை முறை அதுதான் வாழ்க்கை.
மத முறை அல்ல, வழிபாட்டு முறை அல்ல, இது வாழ்க்கை முறை. கிறிஸ்தவம் என்பது வாழ்க்கை. எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு வகுத்து கொடுத்த நியதிகளை நான் பின்பற்ற வேண்டும், அதுதான் கிறிஸ்தவம். நம்ம இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்? சுத்தமா அழிச்சு எடுத்து தொடச்சி போட்டாச்சுன்னா நல்ல கிறிஸ்தவங்க யாரு இன்னைக்கு சொல்லுங்க? இன்னைக்கு உலகத்தினுடைய அடிப்படையில் இதில் ரொம்ப நம்மளை சீரழிச்சது யாருன்னு அந்த சபைக்காரங்க. நம்மளை கட்டுமண்ணா ஆக்கிட்டான். அவன் கொடுக்குற செய்திகளை நமக்குள்ளேயும் கொண்டு வந்துட்டு நாம் இன்னைக்கு வெறும் வழிபாடுகள், ஆராதனை, ஸ்துதி, இது அல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது வாழ்க்கை. வாழ்க்கை என்றால் இந்த வாழ்க்கை எது சம்பந்தப்பட்டது என்றால் அது ஆத்துமா சம்பந்தப்பட்டது, ஆன்மா சம்பந்தப்பட்டது. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த நற்செய்தியிலே கேள்வி எழுப்புகிறார். எப்ப நீ உலகம் எல்லாம் உனதாக்கி கொண்டாலும் உன் ஆத்துமாவை, உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிட்ட அப்படின்னா என்ன பயன்? என்ன கிறிஸ்தவன் நீ? நீ இது எல்லாவற்றையும் நன்றாக செய்துவிட்டு 10 நாள் கொண்டாட்டத்தை மிக சிறப்பா நீ செஞ்சு முடிச்சிட்டு உன் வாழ்க்கை முன்னேறலனா, உன் ஆத்துமா பரிசுத்தமா இல்லைனா என்னத்துக்கு இந்த திருவிழா? அதான் இன்னைக்கு எழுப்பப்படுகிற கேள்வி. நான் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்காங்க, கொஞ்சம் கடினமாக இருக்கும். பல பேருக்குள்ள கேள்வி எழும்பு, என்னத்துக்கு இந்த ஜாமியாரை கொண்டு போட்டாங்க? வரும், பரவாயில்ல, நீ என் மேலே காரி கொட்டினாலும் பரவாயில்ல, அதுதான் இன்றைக்கு செய்தி. மன்னிச்சுக்காங்க, பட் இதுதான் செய்தி. நீங்கள் என்னத்தை இதுவரை இந்த இயேசுவுக்காக செஞ்சிருக்கிறீங்க? என்ன செஞ்சோம்? இவர் தான் என் கடவுள் என்றால், அந்தோணியார் தான் என்னுடைய கதாநாயகன் என்றால், இந்த கதாநாயகனுக்காக, இந்த அந்தோணியாருக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? அசனம் போட்டியலா? அவர் கேட்கல. உங்க அசனத்தெல்லாம் அவர் கேட்கல. நீ வான வேடிக்கை போடுறீங்களா? அவர் கேட்கல. அவர் கேட்பது பரிசுத்தமான ஆத்துமா. இந்த பரிசுத்தமான ஆத்துமாவை பெறதுக்கு நீங்க இந்த அந்தோணியாருக்காக இதுவரை என்ன செஞ்சிருக்கிறீங்க? என்ன செஞ்சிருக்கிறீங்க? இது 4 நாள் ஆச்சுல்ல. இந்த 4 நாளில் ஃபாதர் நான் பாவ சங்கீதனை பண்ண ஃபாதர்னு சொல்கிறேன், கை தூக்குங்க. உண்மையாக இருங்க, பொய்யா இருக்காதீங்க. யாரும் கேட்கணும்னு கேட்டால் கிடையாது. உங்கள் ஆத்துமாவை நீங்கள் பரிசுத்தமாக வைக்கணும்னா தேடுங்க. ஒரு நல்ல சேலை எடுக்க நீங்கள் தேடலை, உங்கள் வீட்டுக்காக வருது நல்ல உடை. நீங்கள் பேர் எப்போ தான் வருவோம்? எப்போ தான் வருவீங்க? அந்த வாசகம்லாம் முடிஞ்சு அந்த பிரசங்கத்தில் எப்படி வந்து உட்காந்துக்கலாம், ஜாலியாக ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கலாம். சரி, இங்கே 2 பேருக்கு போட்டி நடக்கு பார்த்தீங்களா? யாருக்கெல்லாம் போட்டி நடக்கு? உலகத்துக்கும் இயேசுக்கும். உலகம்னா என்னது? உங்களை ஜோடனை பண்ணுறது. மேபி நீங்கள் தூங்கியிருக்கலாம், அப்போ தான் எழும்பியிருப்பீங்க. உங்கள் தூக்கம் தான் முக்கியம். யார் முக்கியம் இல்லை? இயேசு முக்கியம் இல்லை. உங்களை அலங்காரம் பண்ணுறது தான் முக்கியம். யார் முக்கியம் இல்லை? இயேசு முக்கியம் இல்லை. அப்போ 2 பேருக்கு போட்டி நடக்கு. யாருக்கெல்லாம்? இயேசுவுக்கும் உலகத்துக்கும். யாரெல்லாம் இந்த பாதி பூசையில் கிளம்பி வாரியலோ, நீங்களாம் யாரை ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க வச்சுட்டு இருக்கிறீங்க? சாத்தான. நீங்கள் நான் பதில் சொல்லிக்கிறேன், நீங்களாம் யாருடைய பிள்ளைங்க தான்? உலகத்தினுடைய. சாத்தான்னு சொன்னால் போகும்போது கல்லை விட்டு அடிச்சிருவீங்க. உலகத்தினுடைய பிள்ளைகள். நீங்கள் இயேசு பிள்ளை கிடையாது. இயேசு பிள்ளைன்னா எனக்கு இயேசு தான் முக்கியம்னு தொடக்கத்தில் வந்து நிற்பீங்களே. நான் நேரத்தோட எழும்பிடுவேன், என்ன நேரத்தோட தயாரிப்பேன், நான் இயேசுவுக்காக நேரத்தோட போவேன். அதுதான் ஆத்துமாவுக்கு முக்கியத்துவம், உடம்புக்கு இல்லை. அப்போ நாங்கள் நல்ல ட்ரெஸ்ஸே போடக்கூடாது. நல்ல ட்ரெஸ் போடுங்க, ஆனால் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துங்க. எத்தனை நாளைக்கு ஒரு முறை கன்ஃபெஷன் பண்ணுறீங்க பாவ சங்கீதனம்? ஏன்னா கத்தோலிக்க திருச்சபை கற்றுக் கொடுக்கிற ஒரே ஒரு விஷயம், உங்கள் ஆத்துமாவை கழுவக்கூடிய இடம் எது மட்டும்தான்? பாவ சங்கீதன தொட்டி மட்டும்தான். வருஷத்துக்கு எத்தனை முறை பாவ சங்கீதனம் பண்ணுறோம்? 2 முறை 3 முறை. நான் பெரிய பாவி, நான் 15 நாளைக்கு ஒரு நேரம் பண்ணிடுறேன். அப்படியா அர்த்தம்? இல்லை. இன்னைக்கு காலையில் ஒரு அண்ணன் வந்தாங்க, என்னை தேடி வந்தாங்க. இப்போ நான் கன்ஃபெஷனுக்கு உங்களை தேடி வரலாமா? நான் சொன்னேன், இது குப்பை தொட்டி, எப்போனாலும் வாங்க, வந்து கொட்டிட்டு போங்க. இதுதான் நான் சொன்ன வார்த்தை. என்ன, இந்த மாநகராட்சியில் பெரிய குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த குப்பை தொட்டி தான் நாங்கள். நீங்கள் எப்போனாலும் என்ன செய்யலாம், உங்கள் வீட்டு குப்பையை இங்கே வந்து கொட்டிட்டு போகலான்னு சொன்னேன், நக்களுக்கு சொன்னேன். ஆனால் அதுதான் உண்மை.
அவன் வந்து சொல்கிறாங்க, ஃபாதர் நான் போன வாரம் தான் கன்ஃபெஷன் பண்ணேன், ஆனால் இப்போ எனக்கு பண்ணணும்னு தோணுது ஃபாதர். அவர் ஆத்துமாவை பாதுகாக்கிறார். இங்கே நான் இப்போ நக்கலாக கன்ஃபெஷன் பற்றி பேசும்போது சொல்லுவேன், ஏன்னா எனக்கே வாய்ப்பு கிடச்சுன்னா பேசுவோம். நம்மளாம் ஒரு வகையான குப்பை தொட்டி. பாவங்கிறது என்ன தெரியுமா? குப்பை. ஸோ அப்போ யோசித்து பாருங்கள், இங்கே எத்தனை வருட குப்பை தொட்டிலாம் இருக்குன்னு கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்களேன். நான் 15 நாள் குப்பை தொட்டி இல்லை, சொல்ல முடியாது, ஒரு வாரம் குப்பை தொட்டி தான். போன வாரம் தான் பண்ணேன் கன்ஃபெஷன். இல்லை ஃபாதர் நான் போன கிறிஸ்மஸுக்கு பண்ணேன் அப்படின்னா 3 மாதம் குப்பை தொட்டி. நான் கல்யாணம் முடிக்கும் போது தான் பண்ணேன். இருக்கும் ஒரு சில பேர், ஒரு சில நல்ல ஆத்மா அங்கே இருக்கும். எப்போ திருமணம் நடந்துச்சோ அப்போ தான் ஃபாதர் நான் கன்ஃபெஷனே பண்ணேன். 20 வருஷம் குப்பை தொட்டி. ஃபாதர் நான் போன ஈஸ்டருக்கு பண்ணேன், 10 மாதம் குப்பை தொட்டி இங்கே இருக்கும். யோசித்து பாருங்கள், உங்கள் வீட்டில் குப்பையை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா தக்காளி பழம், கத்திரிக்காய், தேங்காய் எத்தனை நாள் தாங்கும்? எத்தனை நாள் தாங்கும்? ஒரு வாரம் நாரும். இப்போ இங்கே எத்தனை பேர் மேலே நாற்று எடுக்குன்னு தெரியல. உள்ளே இருக்கிற ஆத்துமா நாரி போயிருக்கு. நான் இதான் சொல்கிறேன், நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களை கழுவவில்லையோ உள்ள இருக்கிற ஆத்துமா நாரி போயிருக்கும் என்றால் அங்கே எப்படி சந்தோஷம் இருக்கும்? வீட்டில் நாற்றமாக இருக்குது, ஹாப்பியாக வாழ முடியுமா உங்களால்? முடியாது. எனக்குள்ள இருக்கிற ஆத்துமா இந்த பாவத்தினால கரைபட்டு நாற்றம் எடுக்கும் என்றால் என்னால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இன்னைக்கு பல பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், என் வீட்டில் எனக்கு எல்லாம் இருக்குதே, நான் ஹாப்பியாக இல்லையே. காரணம், உங்கள் ஆத்துமா கரைபட்டு இருக்கிறது. சுத்தப்படுத்துங்கன்னு சொல்கிறேன். உடனே இதில் பெரிய அறிவாளித்தனமாக ஒரு சில பேர் கேள்வி கேட்பாங்க. அறிவாளிகள் உண்டுல்ல உலகத்தில், அவன் செய்யாமல் இருக்கிறதுக்காக இந்த அறிவாளித்தனமான கேள்வி வரும். என்ன கேள்வி? மறுபடியும் அதே பாவத்தை தான் நாங்கள் செய்வோம், அப்புறம் என்னத்துக்கு நாங்கள் போய் பண்ணணும்? இது அறிவாளிகள். எதுக்கு தெரியுமா இந்த அறிவாளி? அவர் அதை செய்யாமல் இருக்கிறதுக்காக அவர் எழுப்பக்கூடிய கேள்வி. நான் அதை தான் கேட்குறேன். உங்கள் வீட்டில் குப்பை தொட்டியில் நீங்கள் குப்பையை போடுவீங்க, மறுபடியும் குப்பையை போட மாட்டீங்களா? போட தானே செய்கிற. குப்பை தொட்டி எதுக்கு தான்? குப்பையை போட தான். ஓ வேலை என்னது? அது நிறைஞ்ச உடனே என்ன செஞ்சுருக்கணும்? வெளியே போய் கழுவிட்டு வந்து மறுபடியும் வைக்கணும். மறுபடியும் வைக்கிறதுனால நான் குப்பையை போட மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது. மறுபடியும் குப்பை தான். மனிதர்கள் பலவீனர்கள். இயேசுவுக்கு இது தெரியும். மனிதன் பலவீனன், அவன் குற்றம் செய்வான், செய்து கொண்டே இருப்பான் என்பது இயேசுவுக்கு தெரிந்ததனால தான் சீடர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் யாருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பீர்களோ அவற்றையெல்லாம் நான் என்ன செய்கிறேன்? மன்னிக்கிறேங்க. தன் இரத்தத்தினால், தன் பாடுகளினால் நம் பாவங்களை மீட்டெடுக்க வந்த தெய்வம் இவர் என்றால், அவரை பின்பற்றி வழி நின்று தன் ஆத்துமாவை பாதுகாத்து கொண்டவர் தான் உங்களுடைய ஊரின் பாதுகாவலர் அந்தோணியார் என்றால், அவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய பாடம், உங்களுடைய கவனம் முழுவதும் எங்கே இருக்கட்டும்? உங்கள் ஆத்துமாவில் இருக்கட்டும். இன்னைக்கு அந்த வசனத்தை எடுத்து கொஞ்சம் வாசிப்போமா தயவு செய்து. இன்னைக்கு வாசித்த அந்த நற்செய்தி பகுதி எடுங்களேன். ஏன்னா பல நேரங்களில் பல கொட்டேஷன் போகிறதுக்கு பதிலாக இதை வாசித்தாலே நமக்கு எல்லாம் நடக்கும். ஆண்டவர் வார்த்தையை கவனிங்க. ஏன்னா பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் இல்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். அடுத்த வார்த்தை, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய். இப்போ இந்த விழா கொண்டாடுகிற பொழுது கேள்வி எழுப்புங்க. இந்த விழாவுக்காக நீங்கள் தயாரிக்கிற பொழுது எதற்காக இந்த விழாவை தயாரிக்கிறோம்? கடவுளுக்குரியதை பற்றி சிந்திப்பதற்காகவா, மனிதருக்குரியதை பற்றி சிந்திப்பதற்காகவா இந்த விழாவை நாம் தயாரிக்கிறோம்? மனசாட்சி கேளுங்க எல்லாரும். ஆண்டவர் சொல்கிறார், கண்முன் நில்லாதே சாத்தானே. ஏனென்றால் நீ மனிதருக்குரியதை என்ற கடவுளுக்குரியதை என்ன போகிற? கடவுளுக்குரியது என்னது? பரிசுத்தமான ஆத்துமா, தூய்மையான வாழ்க்கை. அதுக்காக பெர்ஃபெக்டா நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். இல்லை ஃபாதர் நான் ரொம்ப பெர்ஃபெக்ட், நான் பாவமே பண்ணதில்லை ஃபாதர்.
கன்ஃபெஷன் பல பேர் சொல்லுவாங்கண்ணா, அப்படி என்ன பெரிய பாவம் பண்ணிட்டோம் நாங்கள் போய் பாவசத்தனை பண்ணுங்கிறீங்களே, அப்படி யாராவது நினைப்பீங்க அப்படின்னா அந்தோனியார் சுரூபத்தை தூக்கிட்டு உங்களை தான் வைக்கணும். இப்படி 10ஆம் பத்திநாதர் சொல்லுவார், ஏன்னா திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? நான் பாவமே செய்யவில்லை என்று எண்ணுவது தான். இங்கே யாராவது இருக்கீங்களா அப்படி பாவமே செய்யாதா புனிதமான ஆத்துமா? கிடையாது, நோபடி. ஏன்னா இயேசுநாதர் என்ன சொல்றாரு? என்னை பார்த்து நீ ஏன் நல்லவன் என்பானேன், என் தந்தையை தவிர நல்லவர்கள் எவருமே இல்லை. அப்படின்னா இந்த ஆத்மா இன்றைக்கு யோசித்து பாருங்க, எத்தனை தப்பு பண்ணியிருக்கிறோம். ஆனால் தைரியமாக வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் ஒரு வகையான கடினமான இதயம் நம்ம எல்லாத்துக்கும். அப்படியே உருண்டு திரண்டு பாவத்திலேயே இன்னைக்கு உழன்றதுனால இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு துளி பயம் இல்லைன்னா, எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபை பார்த்தீங்கன்னா ரொம்ப வியக்க, பாவத்தை குறித்து அச்சமே இல்லையே. நீங்களாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களா மோட்சத்துக்கு போயிடலான்னு? வாய்ப்பே இல்லை ராஜா. எப்படி எந்த தெனாவட்டில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளோ பாவத்தையும் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ஜாலியாக திருவிழா கொண்டாட வந்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு யோசித்து திருப்பி பாருங்களேன், இன்னைக்கு நாளை அப்படியே ரொட்டேஷன் பண்ணி திருப்பி பாருங்கள், எவ்வளவு பாவம். ஏன்னா இந்த ஆத்மா எவ்வளவு கரைபட்டு இருக்கிறது. ஆனால் தலை நிமிர்ந்து இயேசு முன்னாடி நிற்கிறோம், தலை குனிஞ்சு நிற்கணும் நாம் எல்லாரும். ஏன்னா இந்த மனுஷன் நம்மளை உருகி உருகி அன்பு செஞ்சான், உருகி உருகி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நாம் எல்லாம் இப்படி பாவம் செய்வோம் தெரிஞ்சு நமக்காக உயிரை விட்டவர், அவ்வளோ அவமானங்களை தாங்கினவர். ஆனால் எல்லாரும் நல்லா பாட்டு பாடுவீங்க. எப்போ மட்டும் ஈஸ்டருக்கு பெரிய வெள்ளிக்கிழமை ஆணி கொண்டவும் காயங்களை பாடிட்டு பொறுமையான ஓடிடுறது. அப்புறம் அவரை பற்றி என்ன செய்யறதே கிடையாது, யோசிக்கிறது. அவருடைய பாடுகளை தியானிச்சிருக்கீங்களா? தியானிச்சாதானங்க குறு குறுக்கும். நம்ம எப்போவுமே ஜாலியாக இருக்கணும். திருவிழானா ஜாலி, கோயில்னா ஜாலி, ஞாயிற்றுக்கிழமை பூசைனா நீ மனசாட்சி கேளுங்க, ஞாயிற்றுக்கிழமை பூசையில் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல போறாருன்னு ஆர்வத்தோடு யாராவது வரீங்களா? இன்னைக்கு என்ன சேலை கட்டிட்டு போகிறேன், என்னை யாரெல்லாம் பார்ப்பாங்க? இல்லை தம்பி மாதிரி அதை விட அநியாயம், அவன் அவ்வளோ பேர் எங்கே வர மாட்டான், கோயிலுக்குள்ளே வரமாட்டான், வெளியே உட்காந்துட்டு. அன்றைக்கி நான் பக்கத்தில் ஒரு ஊருக்கு பூசைக்கு போயிருந்தேன்னா வெளியே உட்காந்து செல்ஃபோன் தான் விளையாண்டுட்டு இருக்கிறான். இங்கே பூசை நற்கருன்னு ஆராதனை போகுது, எழுந்தேற்ற போகுது, அவன் செல்ஃபோனில் இருக்கிறான். எதுக்கு தான் பயப்படுறோம்? பயமே இல்லைன்னா நம்ம எல்லாரும் ரொம்ப பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கோம். எங்கே போகிறதுக்கு? நரகத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணி நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த ஆத்துமா கெட்டு போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாரும் என்ன செஞ்சுருப்பீங்க? மன வருந்தி நொந்து அழுது. தப்பு செய்கிறோம், பலவீனர்கள் தப்பு செய்கிறோம். ஆனால் மன வருந்துறோமா, நொந்துறோமா, வேதனைப்படுறோமா? இதுதான் ஆத்துமா குறித்த பாரம். என் ஆத்துமா குறித்த பாரம் எனக்கு இருக்கா? கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.